ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சனில் இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரோட வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் இருக்கும். அதோட நான்ஸ்டிக் கோட்டிங் எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆம்லெட் ஃப்ரை பண்ணாலோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலோ எதுனாலும் ஒட்டிக்கும். நான் சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பேனும் இந்த மாதிரி பலன்னு வந்துடும். அதே மாதிரி இதை நீங்கள் லைஃப் டைமுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை எந்த ஒரு பொருளும் ஒட்டவும் ஒட்டாது. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேன் இருக்குது, அதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஹார்ட்வேர் ஷாப்ஸ்லலாம் சாண்ட் பேப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த பேப்பரை 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வாங்க. இதை தேய்க்க அதில் இருக்க நான்ஸ்டிக் கோட்டிங் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நான் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணேன்னா, ஒரு க்ளவுஸ் போட்டு தேய்ச்சிருக்கணும். நான் வெறும் கையோடு தேய்ச்சனால அந்த நான்ஸ்டிக் எல்லாமே பிளாக் கலரில் என் கையில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் அதை நீங்கள் ஒரு க்ளவுஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நல்லா அந்த கோட்டிங் எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு அதை நல்ல தூள் மாதிரி விழுகும். அதை நல்லா தொடச்சி எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை மொத்தமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு 2 சாண்ட் பேப்பர் தேவைப்படலாம், உங்கள் பேனோட சைஸை பொறுத்தது. இதை நீங்கள் எப்போ ஆம்லெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றி ஒரு பிஞ்ச் சால்ட் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுடைய நான்ஸ்டிக் பேன் ரெடி ஆகிடும். இனிமேல் இந்த மாதிரி இருக்க நான்ஸ்டிக் பேனை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு அதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஜாக்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.